அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு முழுவதும் நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மையான வார்த்தை இந்த காலையிலே உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கின்ற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிழ்ச்சியான காலை, ஹாப்பி மார்னிங், சந்தோஷமான வேலை. இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், மகிழ்ச்சி நாளாய் அமைந்தருளும்படி உங்களை பிளஸ் பண்றோம், வாழ்த்துறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு பிரபலமான பர்பஸை பேஸ்ட் கம்பெனி அவர்களுடைய வியாபாரத்தை நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு, அடுத்த அபார வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்கான ஆலோசனை மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் 3 நாட்கள் உயர் அதிகாரிகளோடு இணைந்து நடத்தப்பட்டது. அந்த 3 நாள் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் கூடி ஆலோசனை பண்றாங்க. நம்ம பிசினஸை எப்படி பெரிய வளர்ச்சிக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு செல்வது, நம்முடைய ப்ராடக்டை, அந்த பொருளை, பேஸ்ட்டை இன்னும் அதிகமா நம்ம தயாரித்து மக்களை எப்படி நம்ம வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த மாநாடுல உயர் அதிகாரிகள்லாம் ஆலோசனை பண்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா பேசுறாங்க, 2 நாள் ஃபுல்லா பேசுறாங்க, 3வது நாளும் அந்த மாநாடு போயிட்டு இருக்கு. இன்னும் அவங்களுக்கு சரியான ஐடியா யாருக்குமே கிடைக்கல. அப்போ அந்த 3 நாளும் அந்த குறிப்பிட்ட மாநாடு நடைபெறக்கூடிய அந்த ஹால்ல கூடியிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உணவு வழங்குகிற, ஸ்நாக்ஸ் கொடுக்கிற, தண்ணி எல்லாம் கொடுக்கிற, காஃபி டீ கொடுக்கிற, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாலிபன் அந்த ஹால்லையே அவர் இருக்கிறார். அதிகாரிகள் யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா இந்த தம்பி போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வான். அதனால கூடியிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உதவி செய்வதற்காக அங்கே ஒரு இளைஞன் அங்கே காணப்பட்டான். அந்த இளைஞன் இவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்லேயே இருந்துட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, 3வது நாள் மதியானம் வந்துடுச்சு. சாயந்தரம் அந்த மாநாடு முடிய போற நேரத்துல உயர் அதிகாரிகள்லாம் பேசி பேசி பார்த்துட்டாங்க. பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தரமான ஐடியா இன்னும் அவங்களுக்கு வரல. அப்ப அந்த இளைஞன் என்ன பண்ணானா, ஒரு உயர் அதிகாரி இடத்துல சென்று, ஐயா, நீங்க 3வது நாளா நிறைய ஆலோசனைகள் பண்றீங்க, இன்னும் ஒரு சரியான முடிவுக்கு நீங்க வரல. என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்ப அந்த உயர் அதிகாரி அந்த இளைஞனை மேலும் கீழுமாக பார்த்து அற்பமா நினைச்சு, நாங்க பெரிய பெரிய படித்த பட்டதாரிகள், அனுபவசாலிகள், பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட், எங்க கிட்ட இல்லாத ஐடியா சாதாரணமா உதவி செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன் நீ கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் ஓரிரு நபர் இந்த செய்தியை கேட்டுட்டு அவனை அலட்சியமா பார்த்தாங்க, அற்பமா பார்த்தாங்க. இவன் என்ன பெருசா சொல்ல போறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா மாநாடு சாயந்தரம் கடந்து இரவு நெருங்கிடுச்சு. முடிகிற பாடில்ல, அவங்களுக்கு ஒரு தீர்வு ஐடியா வரல. மீண்டும் மீண்டும் அந்த இளைஞன் அந்த உயர் அதிகாரி இடத்துல, குறிப்பிட்ட நபர் இடத்துல போயிட்டு, ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா போல. ராத்திரி வந்துட்டு அந்த மாநாடு முடிகிற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரி, சரி அவனை வர சொல்லுங்க, அந்த சின்ன பையன் தான் 3 நாள் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டே இருக்கானே, எதையாச்சும் உன்னை சொல்றானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை பேச வைக்கிறாங்க. அந்த இளைஞன் உதவி செய்யக்கூடிய அந்த வாலிபன் சொல்றான், ஐயா, ஒரு சின்ன ஐடியா தான். என்னன்னா, உங்களுடைய அந்த பர்பஸை பேஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அதனுடைய அந்த மவுத், அந்த வாய், அந்த டியூபினுடைய வாயில ரொம்ப சின்னதா வச்சிருக்கீங்க. அந்த மவுத் ரொம்ப குட்டியா வச்சிருக்கீங்க. நீங்க குட்டியா வச்சிருக்கிறதுனால மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பேஸ்ட்டை போட்டு யூஸ் பண்றதுனால உங்க ப்ராடக்ட் குறைவா தான் விற்பனை ஆக்கப்படுது. உங்க ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய அந்த பேஸ்ட் அதிகமா போனோம்னா அந்த மவுத்தை பெருசாக்கி விடுங்க சார். அந்த வாயை நீங்க பெருசாக்கிட்டீங்கன்னா மக்கள் எல்லாருமே அதிகமா போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதிகமா பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா தீந்துரும், சீக்கிரமா நிறைய வாங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் மலைச்சு போயிட்டாங்களாம், பிரமிப்படைஞ்சிட்டாங்களாம். என்னடா இது, 3 நாள் நம்ம பட்டதாரிகள், பெரிய பெரிய ஆட்கள், அனுபவசாலிகள்
பெரிய பெரிய பிசினஸ் முதலைகளா நம்ம கூடியிருக்கோம். நமக்கு இல்லாத ஒரு பெரிய ஐடியா இந்த சின்ன பையன் சொன்னான்னு சொல்லி பிரமித்து போனார்களாம். அவன் சொன்ன ஐடியாவை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்களாம். உண்மையாவே பிசினஸ் பெரிய லெவலுக்கு போச்சுங்களாம். இது ஒரு கதை அல்ல, நடந்த உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் படித்தவர்களா இருக்கலாம், பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம், பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம், அநேக ஆலோசனைகளை நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்புங்கள், என்னவென்றால் அடைத்த தேவன், படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு அழகான அருமையான ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அநேகர் ஆண்டவரிடத்துல ஆலோசனைகளை கேட்க, தேவ சமூகத்திலே உட்கார, தேவனுடைய பிரசனத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு அநேகருக்கு நேரமே இல்லை. அவசரமா வேக வேகமா எல்லாரும் ஓடுறாங்க, வேக வேகமா ஏதாச்சும் செய்யறாங்க. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருவதற்கோ கர்த்தர்கிட்ட ஆலோசனையை கேட்பதற்கோ அநேகருக்கு விருப்பமே இல்லாம இருக்கு. நம்ம தானே எல்லாத்தையும் செஞ்சாகணும், ஆண்டவர் என்ன நமக்கு பெரிய இந்த விஷயத்துல ஆலோசனை கொடுத்துருவாரா என்ற கேள்விகள் அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூடவே பேசுகிறார். வாசிக்க நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாள்ல கூட உங்கள் குடும்பங்களை அழகாய் நடத்துவதற்கு, உங்கள் வியாபாரத்தை வளர்ச்சியின் பாதையில் நடத்துவதற்கு, உங்களுடைய படிப்பு நிலையில் நீங்கள் வெற்றி காண்பதற்கு, உங்களுடைய கணவன் மனைவி குடும்ப உறவில் மேன்மை உண்டாவதற்கு, அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் அணுகுறீங்க, எத்தனையோ பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, எங்கெங்கயோ போய் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட முகமுகமா பேசுறாரு. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை அற்பமா எண்ணாதே. உனக்கு நல்வாழ்வை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய பெரிய ஆலோசனைகளை நான் உனக்கு கொடுப்பேன், பெரிய பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி படைத்த தேவன் உங்களோட பேசுறாருங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமருவதையும் தேவனோடு பேசுவதையும் அலட்சியமா நினைக்காதீங்க. இந்த ஒரு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆலோசனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மறந்துடாதீங்க. காலையில தேவனுடைய சபையில ஆராதனைகள் உண்டு. ஒரு தேவ பிள்ளைகளும் சபைக்கு போகக்கூடிய அந்த தெய்வீக அந்த அனுபவத்தை தவிர்க்கவே நீங்கள் கூடாது. உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், விவேகம் இருந்தாலும், ஒரு தாழ்மையான இருதயத்தோடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையானா ஆலயத்துக்கு செல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்க, தேவனை ஆராதிக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுங்கள். அப்பா உங்க கூட பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலில் இருந்து ஆண்டவர் பேசக்கூடிய ஆலோசனைகளை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாளை காலையில நம்ம சர்ச்சில் 2 ஆராதனைகள் உண்டு. காலையில 7:30 மணிக்கு ஒரு ஆராதனை, 9:30 மணிக்கு 2வது ஆராதனை உண்டு. சந்தோஷமா வாங்க, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆன்லைன்ல லைவ்லேயும் ஆராதனைகள் ஒளிபரப்பப்படுகிறது. பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான உன் வாழ்க்கையில குழம்பி போயிருக்கியா? எப்படி முடிவுகள் எடுப்பது? இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது? என் பிள்ளைகள் விஷயத்தை எப்படி சரியாக்குவது? என்னுடைய தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது? இந்த காரியத்தை எப்படி செம்மையாய் செய்து முடிப்பது? 1000 கேள்விகள் இருக்கா? ஒரே பதில். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய ஆலோசனைகளை நான் சொல்றேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய தெய்வீக பழக்கத்தையும், ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தையும், தேவ சன்னிதானத்திலிருந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தையும், வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று தெய்வீக பக்தியோடு கொடுக்கப்படக்கூடிய தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் தயங்காதீர்கள், தவிர்த்து விடாதீர்கள். அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அறியாததும் எட்டாததுமான
பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும், இந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி, இந்த சனிக்கிழமை திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் தினேஷ் குமார், சிஸ்டர் டி துர்கா தேவி தம்பதியாருக்காகவும், அன்பு சகோதரர் அழகு ஆபிரகாம், சிஸ்டர் விஜயா தம்பதியாருக்காகவும், நாளைய தினம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகன் லோகி யாதவ் மற்றும் பி கீர்த்தனா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். பரலோக பிதாவே, இந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய நேச சிநேக பிரிய பாசமான கரமுடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். வலதுபுறம் இடதுபுறம் திசை திரும்பும் பொழுது, பாதை தெரியாத சூழ்நிலைகளில் காரியங்கள் எப்படி கைக்குடி வரும் என்று கேள்விகள் பெருகுகையில் யாரனுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, யாரனுக்கு இந்த விஷயத்துல எனக்கு புத்திமதிகள் சொல்வாங்க, இந்த காரியத்தை சிறப்பாய் செய்வதற்கு யார் எனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய, பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய, ஆண்டவரை சோகத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆஸ்வதித்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு சொல்லுவேன், அறிவிப்பேன் நீங்க சொன்னீங்களே ஐயா. உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் உடைய பிரசனத்திலிருந்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி, அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உண்டாகக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை நீருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. தாழ்மையான இருதயத்தோடு தேவனுடைய பிரசனத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்து வார்த்தையின் மூலம், வசனத்தின் மூலம், அதுபோலவே தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று தேவதாசர்கள் மூலம் கொடுக்கப்படக்கூடிய நல் சத்திய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ரகத்திலே தந்து நீர் ஆஸ்வதித்து, வார்த்தையை கேட்டு உடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழ்வதனால் வரக்கூடிய மேலான பெருக்கங்களை, வளர்ச்சிகளை உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக தந்து ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக, உடைய கிருபை, தயவு, காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், பேரன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை, வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.